வணக்கம் நண்பர்களே. திமுகவினுடைய ஊழல் புரிந்த அமைச்சர்கள் இவர்கள் மீது வழக்குகள் எப்படி துரிதப்படுத்தப்படுகிறதோ இது ஒரு தேர்தல் வியூகமாகத்தான் திமுக பார்க்கிறது. அப்போ திமுக இதுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்ல. இவர்களை நியாயப்படுத்துவது, இந்த ஊழல் அமைச்சர்களை நியாயப்படுத்துவது மட்டுமே இதுக்கு ஒரு பதிலாக அமையாது. அதற்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு புது வியூகம் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னால் யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ அவர் இருப்பார். அவர் யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை. ஆனால் அவர் நடத்திய அந்த யூடியூபர் மதன் ரவிச்சந்திரன் நடத்திய ஸ்டிங் ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு உண்மை என்பதெல்லாம் வேறு விஷயம். அவர் பாஜக தலைவர்களுக்கு எதிராக, சீனியர் தலைவர்கள், அப்போது சீனியர் தலைவர்களாக இருந்தவர்களுக்கு எதிராக ஒரு ரகசிய வீடியோக்கள் எடுக்கிறார். அந்த வீடியோக்கள் உண்மைத்தன்மை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும். நம்ம அதில் எல்லாம் தலையிடலாம். ஆனால் அந்த மதன் ரவிச்சந்திரன் எடுத்த முயற்சியில் பல சீனியர் தலைவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். எது பாஜகவினுடைய சீனியர் தலைவர்கள். அப்போ அண்ணாமலைன்னு ஒரு பெரிய துடிப்பான நல்ல மனிதர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அண்ணாமலையின் தலைமையின் கீழ் இருந்த பாஜகவில் என்னென்ன நடந்தது என்பதை மதன் ரவிச்சந்திரன் ரகசியமாக சில தகவல்களை திரட்டி வைத்திருந்தார். இப்போ மதன் ரவிச்சந்திரனை மீண்டும் களத்திற்கு கொண்டு வரும் வேலையை திமுக செய்ய இருக்குது. இதன் மூலம் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கலாம், ஒரு அதிர்ச்சி ஷாக் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு பதிலுக்கு பதில் இப்படி தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஏ அப்படிங்கிற கட்சி வந்து பிஏ சாட்டுவாங்க, பி வந்து ஏயை குற்றம் சாட்டுவாங்க, நீ யோகியனா அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் தான் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கான ஒரு டீம் களமிறங்கி இருக்கிறது அப்படின்ற தகவல் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை களம்தான் தீர்மானிக்கும், தேர்தல் களம்தான் தீர்மானிக்கும். தேர்தல் தேதி அறிவித்த பிறகோ அல்லது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தேர்தல் நடக்கும் இல்லையா, தேர்தல் தேதி அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியோ இந்த இதை ஆரம்பிக்கலாம், ஸ்பீடாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு ரகசிய திட்டமாக, பதில் தாக்குதல் திட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்படி ஷாக் கொடுக்கணும் பாஜகவுக்கு அப்படின்னு ஒரு வியூகம் அமைக்கிறதா செய்திகள் வருகிறது. இதில் சிக்கிறது வந்து பாஜகவினுடைய அன்னைக்கு அண்ணாமலை தலைமையில் பாஜக இருக்கும்போது என்னென்ன நடந்ததோ, சீனியர்ஸ் தலைவர்களோ இல்லை அண்ணாமலை பற்றிய தகவல்களோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனியாக இதை ஒரு திட்டமாக வைத்து மதன் ரவிச்சந்திரனை ரகசியமாக வைத்து இதை களமிறக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா மதன் ரவிச்சந்திரனுக்கு இதனால் எதுவும் தொந்தரவு வந்துடக்கூடாதுங்கிற இதையும் கவனம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயங்களை பூரா கையில் எடுக்க முடிவெடுத்திருக்கிறது திமுக. தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.